திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஊர் தொகை என்ற பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அகத்தியர் பெருமான் நமக்கு திரட்டி கொடுத்த 25 பதிகங்களிலே இதுவும் ஒன்று. கோயில் என்கின்ற தலைப்பிலே இது அமைகின்றது. கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதனுடைய அருமையை உணர்த்துவதாக அமைந்திருப்பவை இந்த பதிகங்கள். இதுல இந்த பதிகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலங்களினுடைய பெயரை எல்லாம் தொகுத்து காட்டியிருக்கின்றார். காட்டூர் கடலே என்று தொடங்குகின்ற பதிகம் முதல் பாடலிலே அதை பாடுறார். காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காந்த பேரோர கோட்டோர் கொழந்தே என்று அவர் தொடங்கி பாடுகின்ற இந்த பாடலிலே காட்டூர் அப்படின்னு அவர் சொல்லுவது திருக்காட்டுப்பள்ளி என்று கொள்ளலாம். திருக்காட்டுப்பள்ளி முதலான காடு சார்ந்த தலங்களிலே எம்பெருமான் விளங்கி நிற்கின்ற அந்த கருத்தை சொல்றார். அதே போல கடம்பூர் மலையேங்கிறார். அப்ப அது மலை போல் உயர்ந்தும் கடல் போல் விரிந்தும் இருக்கின்ற அந்த தலங்களை பற்றிய கருத்தை அவர் அப்படி அழகுபட அவர் காட்டியிருக்கின்றார். ஆக கடம்பூர் அப்படிங்கிறது உயரமாக அமைந்திருக்கின்ற தலம், அதை நமக்கு மலை என்பதாக வைத்து உணர்த்துகிறார். அடுத்து காணப்பேரூர், அது ஒரு பெரிய ஊர் அப்படிங்கிற வகையிலும் சிறந்து விளங்குகின்ற ஊர் என்ற வகையிலும் பேரூர் என்ற அடைமொழியோடு அமைந்திருப்பது காணப்பேரூர். காளையார் கோயில்னு இன்னைக்கு நம்ம சொல்றது அதான். 3 சந்நிதிகளை கொண்டதாக அமைந்திருக்கின்ற ஒரு அருமையான தலம். அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எம்பெருமான் அப்படி காளையாக எழுந்தருளி அப்படியே காட்சி கொடுத்து அருள் செய்தார். அதையெல்லாம் உணர்ந்துதான் இந்த மாதிரியான பாடல்களிலே அந்த தலங்களினுடைய பெயரை எல்லாம் வைத்து பாடியிருக்கிறார். அப்ப காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காணப்பேரூராய் கோட்டூர் கொழுந்து எம்பெருமான் அப்படியே தளிராக இருந்து அருள் செய்கின்றார். அது எல்லாருக்கும் விருப்பமுடையது. அந்த வகையிலே கோட்டூர் என்று அதுல எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானையும், அழுந்தூர் திருவழுந்தூர் அப்படிங்கிறதுல அவன் அரசனாக விற்று இருக்கின்ற தன்மையையும் சொல்ற. அந்த அரசனாக விற்று இருப்பவன் அப்படிங்கிறத சொல்லுகிற பொழுது அப்படி கொல்லும் தன்மையுடைய சிங்கம் அது ஏறு நடையோடு வருகின்ற அந்த தன்மையை இங்கே காட்டுகிறார். கொழு நல் கொல் ஏரே என்று சிங்க ஏறு போல திகழ்கின்ற அவனுடைய எம்பெருமானுடைய அந்த ஆளுமை திறனை காட்டுகின்றார். பாட்டூர் பலரும் பரவப்படுவாய். எம்பெருமானை பாடல்களால் பரவுபவர்கள் ரொம்ப அதிகம் இல்லையா? அடியார்கள் அத்தனை பேரும் பாடல் சொல்லி அவனை வழிபட்டாங்க. அதை உணர்ந்து இல்லையா, பாட்டுல எம்பெருமான் விருப்பமுடையவன் என்பதை உணர்ந்து பலரும் அவ்வாறு பரவினார்கள். பனங்காட்டூரானே என்றும் ஒரு வார்த்தை வைக்கிறார். பனங்காட்டூர், இது பனங்காட்டூர் என்கின்ற தலத்தையும் குறிக்கும். இந்த பனைமரம் அப்படிங்கிறது நம் தமிழ் மண்ணுக்கே உரிய ஒரு சிறப்புடையது. அதை தலவருஷமாக கொண்ட 5 தலங்கள் ரொம்ப சிறப்புடைய தலங்கள் இருக்கு. அந்த வகையிலே அந்த 5 தலங்களையும் உள்ளடக்கியதாக பனங்காட்டூரானே என்று காட்டுகிறார் என்று இதுல இந்த பாடலிலே சொல்லுகிறார். மாட்டூர் அரவா, இங்க மாடு அப்படிங்கிறதா மாட்டூர் அப்படின்னு அந்த ஒரு ஒற்று மிகுந்து வந்திருக்கிறது. அதை ஊர்ந்து நிற்பவன். அது என்ன மாதிரியான மாடுனா அறத்தையே எம்பெருமான் செலுத்தி நிற்பவன். அதை இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மாடை ஊர்ந்து நிற்கின்ற அரவா என்று காட்டி, நான் உன்னை மறவாது பாட வேண்டும் இல்லையா? மற்றவர்களெல்லாம் எப்படி பாடி பரவினார்களோ அதுபோல நானும் மறவாது உன்னை பாட வேண்டும். அதற்கு உன்னுடைய திருவருளும் வேணும்.
அப்படிப்பட்ட பணியை எனக்கு நீ தர வேண்டும் என்ற வகையிலே தான் மறவாது உன்னை பாட பணிப்பாயே என்பதான் பணியாயே என்பதாக பாடலிலே அமைந்திருக்கின்றது. அடுத்த 2வது பாடலிலே கொங்கு நாட்டிலே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்தது தனிச்சிறப்புடையது. திரு அஞ்சைக்களம், திரு முருகன் பூண்டி, அவினாசி, இப்படி அங்கு உள்ள தலங்களிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் மனதிலே வைத்து சொல்றார். கொங்கில் அடுத்து குறும்பர்கள் நிறைந்த பகுதி அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, அதையும் கொஞ்சம் உணர்ந்து சொல்லுகிறார். கொங்கில் குறும்பில், அந்த குறும்பர்கள் காட்டு நிலத்துல இருக்கின்ற எம்பெருமானே என்றெல்லாம் நினைந்து போற்றுகின்றார். குரக்குத்தளியாய், இந்த குரக்குத்தளி என்பது ஒரு அருமையான குரங்காடு தளி அப்படிங்கிறதுதான். அங்கே எழுந்தருளி குற்றாலம் முதலான தலங்களிலே நல்ல இளைஞனாக குழகா அப்படின்னு பாடுறார். தளினாலும் கோயில் தான். குரக்கு தளி என்பது அவ்வாறு குரங்கு வழிபாடு செய்த வகையிலே சிறப்பு பெற்ற கோயில். குற்றாலம், குற்றாலத்து குழகா என்ற வகையிலெல்லாம் பாடுகிறார். அடுத்து மங்குல் தெரிவாய், இங்கே வானத்திலே அவ்வப்போது அருளாளர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். 63 நாயன்மார்களுக்கும் வானத்துல காட்சி கொடுக்கிறார் இல்லையா? அதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். மங்குல் தெரிவாய் வானோர் தலைவா, வாய்மூர் மணவாளா. இந்த வாய்மூர் அப்படிங்கிற அந்த தலத்திலே எம்பெருமான் மணவாள பெருமானாக எழுந்தருளி இருக்கின்றார். அதை மறவாமல் மணவாளா என்று குறிப்பிடுகிறார். அதோடு காதிலே குழையாக அந்த கிண்ணறர்களை அணிந்திருக்கின்றார். அதை ரொம்ப அருமையோடு சொல்றாரு. சங்க குழையார் செவ்வியா அழகா என்று அந்த இடத்துல காதிலே எம்பெருமான் குழை அணிந்து அழகனாக விளங்குகின்ற தன்மையையும், அவ்வியா அனலேந்தி கங்குல் புறங்காட்டிலே ஆடுகின்ற அவனுடைய தன்மையையும் சொல்றார். இரவில் புறங்காட்டில், கங்குல்னா இரவு, இரவிலே புறங்காட்டிலே ஆடுகின்றவன் எம்பெருமான் நம்பொருட்டு. அவ்வாறு அவன் ஆடுவது என்பது நமக்கெல்லாம் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அருள வேண்டும் என்கின்ற அந்த நல் எண்ணத்தோடு தான் அதை உணர்த்துகின்றார். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, எம்பெருமானே இவ்வாறெல்லாம் உன்னை சொல்லி தொழுகின்றவர்களினுடைய கவலையை எல்லாம் நீ நீக்க வேண்டும், அடியார்களினுடைய கவலையை, மனக்கவலையை போக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். ஆக நம்பொருட்டு இப்படி தலங்களினுடைய பெயரையெல்லாம் சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களினுடைய கவலையை எல்லாம் நீக்குவாயாக என்று வேண்டுகோள் வைத்து இந்த பதிகத்தை பாடியிருக்கின்ற வகையிலே நமக்கு இது பெரும் பயனை தருவதாக அமைந்திருப்பது. அடுத்து வருகின்ற பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.